ஹாய் வீவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மூவி சாண்ட். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு மூவி டேலண்டோட இங்க நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க திருநங்கை படத்தோட டைரக்டர் சூர்யா தான். ஹாய் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் மேடம். உங்க படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆன் எ சீரியஸ் நோட், ஒரு டெபியூட் டைரக்டரால எப்படி சார் இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுது? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்க டைரக்டர் எல்லாருமே டெபியூட்டன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் தென் ரஞ்சித், அட்லி எல்லாருமே டெபியூட்டன் தான். அவங்களால கொடுக்கும்போது நம்மளும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கு. எப்படி சார் யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டு அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது? அப்படி ஒன்றும் இல்லை மேடம். அதாவது ஸ்கிரிப்ட் நல்லா அமைஞ்சுது. நான் என்ன பார்த்தனோ அதுதான் இந்த படமாக எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருநங்கைங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதை வெளியே மக்களுக்கு காட்டணுன்றது தான் என்னோடய முயற்சி. அது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு போய் நல்லா சேர்ந்துருக்கு. ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி மூவிஸ் மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லை லவ், கமர்ஷியல் அந்த மாதிரி? எனக்கு இந்த ஜானர் தான் தெரிஞ்சிருக்கு. நான் இதையே பண்ணிட்டு போயிடலான்னு என்னோடய ஐடியா. இதுவரையும் அதான் என் ஐடியா. பார்ப்போம். சார், உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் இருந்ததா? இருந்துச்சு. ஸ்கூல் டைமில் எப்படி சொல்கிறது, அவ்வளோ நானும் வாழ்ந்த அந்த நாட்கள் ஒரு வேறு லெவல். அவ்வளோ ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்குள்ளே ஜிவிஎம் படத்தில் வர பிஜிஎம் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஹலோ சார், நீங்கள் தான் சொன்னீங்க நாளைக்கு வந்து பார்க்கலான்னு. சார் இப்போ முடியாதுன்னு எப்படி சார்? சார் நாளைக்கு தானே சார் ஃபார்ன் போகிறீங்க, இன்றைக்கி வந்து பார்க்குறேனே சார். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். சார் ஹாய். ஹாய். ஏன்டா மூஞ்சிய சோகமாக வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. பிங்க் கோட்கா அடிக்கலாமா? நம்ம டீ ரோட்டில் நே தச்ச சருக்கு எப்படி பசிக்குதுடா, ஏதாச்சும் வாங்கித்தாயேன். நான் இங்க என்ன பேசிட்டு இருக்க, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
யாருனே தெரியாமல் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற சில பேர் என் லைஃப்பில் வந்தாங்க. என்னோட கஷ்ட நஷ்டத்துலேயும் கூட இருக்காங்க. மச்சான் உன் படத்தில் நான் தான் டான்ஸ் மாஸ்டர். ஹைடா வாடா. ஹைடா வாடா. என்ன பண்ணுறீங்க? அப்புறம் சும்மா சேட்டிங் தான்டா. எப்போ பாரு தானே. ஆமாம், தலைவர் ஃபோன் பேசினே இருப்பீங்க. இதோ வந்துச்சு பேர். ஹலோ என்ன பண்ணுற? சொல்லிடி. சும்மா சேட்டிங் வெயிட் தான்டா. வெயிட் வெயிட் செகண்ட் கால் வருது. ஹலோ சொல்லிச்சலாம். உண்மையாக லவ் பண்ணுறவன் எவனும் மதிக்க மாட்டான். ஆனால் பொய்யா லவ் பண்ணுறவன் 10 பேர் கூட ஓடும். வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும் மச்சி. கரெக்டாக சொன்னடா. அவனை பார்த்தியா இல்லையா? ஃபோனில் ஒன்று, சைடில் ஒன்று, முடிஞ்சால் மெசேஜில் ஒன்று. எனக்கு தான் ஒன்றும் இல்லை, அவனுக்கு லக்கு. உனக்கு என்னடா, நீ ஆண் அழகண்டா, உனக்கு 1000 வரும். அவளை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எப்படி என் படத்தில் வர ஹீரோயின் அழகாக காட்டலான்னு யோசிச்சிருக்கேன். அதை அவகிட்ட சொல்லியும் இருக்கேன். அதுக்காக அவள் கோவப்பட்டு என்னை திட்டியும் இருக்கா. சூர்யா, ஐ லவ் யூ. செம்ம இல்லை? இந்த சீனை என் படத்தில் வைக்க போகிறேன். உனக்கு இதான் பொழப்பா? என் லைஃபே இதுதான். நானும் அவளும் பீச்சு, பார்க்கு, தேட்டர்னு ஒன்றா சுற்றிருக்கோம். என்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சும் அவள் என்னை லவ் பண்ணான். அவளோட பெருந்தன்மையான மனசு இருக்கே, அதாங்க அவள். இன்றைக்கி நான் ஒரு டைரக்டராக இங்கே நிற்கிறேன்னா அவளும் தாங்க ஒரு காரணம். ஏன் சூர்யா என்ன லவ் பண்ண? என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? உண்மையாக இருப்ப, அழகாக இருப்ப, விளையாட்டு பொண்ணு, உண்மையாக இருப்படி. ஐ லவ் யூ. அப்புறம் எனக்கு டேரக்டர் சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்போவும் என் கூடவே வச்சு உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். சூர்யா, எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம். சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? இதோ பீச் ரோட்டில் இருக்கேன்டா. அங்கே என்னடா பண்ணுற? ஏய், யாரோட வந்திருக்கேன்டா? சரி அங்கே வெயிட் பண்ண மச்சான், வந்துடுறேன். யார் அது? ஃப்ரெண்டுமா. எந்த ஃப்ரெண்டு? அஜித்து. உனக்கு தெரியும்ல அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கலன்னு. ஸோ வாட்? அப்பாடா, இப்போதான்டா ரிலீஃபாக இருக்கு. இப்போ என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? விடு, சும்மா விடு. சொல்லு, எரிச்சல போமா. கலப்பாத, விடு. அவ்வளோதான். ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீ? ஏதோ இருக்கான்டா. இவன் தான் அஜித். ஹலோ. அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது. அவனை ஏன் கூட்டிட்டு வந்த? மச்சான், நீ இன்னும் வீட்டுக்கு போகல? அடப்பாவி, அம்மா சோப்பு வாங்க கூப்பிட்டாங்க. சரி மச்சான், ரைட் Bye டா. மச்சான். திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி வீட்டில் பிரச்சனை, சீக்கிரம் வா அப்படின்னு அவள் சொன்னான். என்னாச்சு? என்ன பிரச்சனை? என் வீட்டில் மாட்டிக்கிட்டேன். நம்ம மேட்ரு தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு. எப்படி தெரியும்? நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ வாட்? அதனால் என்ன? என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிறாங்க. கேவலமாக இருக்கு எனக்கு. எனக்கு அது பிடிக்கல, விட்டுடலாம். நீ எதை வேணான்னு சொல்கிற? தெளிவாக சொல்லு. இதனால ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இதனால எங்கள் வீட்டில் ஒரு ரீசனாக வச்சு தப்பாக பேசக்கூடாது. எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். எங்கள் அம்மா நானா ஓடி ஓடி செஞ்சாங்க. இப்போது மதிக்க கூட மாட்டேன்றாங்க, பேச மாட்றாங்க. ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வர? நம்ம பிரிஞ்சாதான் எல்லாம் பழைய நிலைமைக்கு வரும். எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். எங்கள் அம்மா கிட்ட பழைய மாதிரி பேசுவாங்க, நார்மலாக இருக்கும். எனக்கு அதான் வேணும். என்னை விட உனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியமாக போச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. இதுதான் ஒரு ரீசன்னால எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போகக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிறது. அப்போ நான் முக்கியம் இல்லை, உன் மரியாதை தான் உனக்கு முக்கியமாயிடுச்சுல. எனக்கு வீடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம்தான் நீ. கடைசி என்ன சொல்ல வர? நம்ம பிரியணும். எனக்கு நீ வேணும். எனக்கு வீடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். என்னால் முடியாது. என்னால் அவங்கக்கிட்ட பகிச்சிட்டு உன்கிட்ட பேச முடியாது. உன்னை விட்டால் தான் எனக்கு அங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எனக்கு என் ஃபேமிலி வேணும். என் ஃபேமிலி வேணும், அவ்வளோதான். விட்டுடலாம். சூர்யா, எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம். என் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல்.
ஹாய்டா. என்ன மச்சாச்சு? போயிட்டா. டேய் சோகமாக இருக்காதாடா. லவ் ஃபெயிலியர் ஆகி எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்கடா. சொல்லாண்டா, ஆனால் ஏற்றுக்க முடியாது. டேய் விஜய் சேதுபதி, சிவகார்த்திகன்லாம் கீழேருந்து மேலே வந்தவங்க தான். அவங்களுக்கும் ஒரு நாள் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? அவங்களும் சாதிச்சு மேலே வரலையா? புரியாதுடா அவங்களுக்குலாம். டேய் நீ சாதிக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரே காரணம் நீ சொல்கிற அந்த கேவலமான காரணம் தான்டா. விட்றா, அவனால என் லைஃபே வீணாக போச்சு. டேய் நீ உன் வாழ்க்கையை பாடுறா. அவள் இன்னைக்கு வருவா, நாளைக்கு போயிடுவா. போயிட்டாடா. போகட்டும்டா. நீ டேரக்ட் ஆகணும்னு நினச்சா அதே வழியில் போ. அதை விட்டுட்டு என்னமோ வாழ்க்கையே போன மாதிரி மூலையில் வந்து உக்காந்து இருக்க. அந்த டென்ஷன் எடுத்தனா நீ சாதிக்க நினச்சது சாதிக்க முடியாதுடா. விட்றா, அவள் போயிட்டா, நான் ஏன்டா அப்படி உட்காந்துருக்கணும்? அவளே அவள் லைஃப் பார்த்து போயிட்டா. விட்டுற மச்சான் அவளை. இதெல்லாம் பெரிய பிரச்சனை நினச்சிக்காதடா. நீ பெரிய டேரக்டராக வருவோம் மச்சான், நான் சொல்கிறேன்டா. நீ கிளம்பு மச்சான். சரிடா, நான் வரேன். ஓகேடா. என் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாற்றம். இந்த நிலையும் ஒரு நாள் மாறும். லவ் ஜெயிக்க பிறந்திருக்கோன்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் மெடல், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், அப்போ தான் அவளை பார்த்தேன். ஏய் இவன் தாண்டி நம்ம காலேஜ் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வின்னர். செம்ம டைரக்ஷன், சான்ஸே இல்லை. ஹை, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. என்னோடய பேஷனை அச்சீவ் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் 2 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நிலையும் மாறும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கேன் உங்கள் முன்னாடி ஒரு டைரக்டராக. சார், தப்பாக நினைக்கலனா அந்த பொண்ணோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? கட் பண்ணிக்கோங்க. ஐயோ போகலன்னா நல்லா. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோ மூவி ஹண்ட். ஒவ்வொரு வாரமும் ஒரு சினி டேலண்டோட நம்ம இந்த ஷோவை நடத்திட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த சாரி